guys, வெல்கம் டு ஒரு தழுந்து. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சேமியா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா உப்புமாவா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 25 கிராம் பல்லாரி வந்து நல்லா பொடுசா, அதாவது தகுடு மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 25 கிராம் தக்காளியும் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா நச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் நைட்டே கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா மார்னிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரிஞ்சி லீஃப் வந்து ஒரே ஒரு சின்ன லீஃபை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்பாசி 1 3 சின்ன கிராம்பு, ஒரே ஒரு பட்டையை வந்து 2 உடச்சிக்கோங்க. அதுவும் சின்ன துண்டு பட்டை தான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாய் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே பட்டுன்னு வெடிக்கும். கொஞ்சம் அதை நல்லா வெடிப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பல்லாரி, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ தட்டி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மெல் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிடணும். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் மெயின். அப்படி வதங்கலைன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். அதனால நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இப்போ சூப்பராக வதங்கிட்டு இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா மஞ்சத்தூள், வத்தத்தூள், மட்டன் மசாலா வந்து ஃப்ளேவருக்கு தான். இப்போ மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான், வத்தத்தூள் வந்து கரெக்டாக 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி மட்டன் மசாலாவும் கரெக்டாக 1/2 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா மசாலாவில் இருக்கிற அந்த ராஸ்மெல் போகணும், அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த தொக்கு நல்லா வதங்கிடுச்சு. தொக்குக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 300 ml தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும். 300 ml தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம 180 கிராம் வந்து நம்ம சேமியா எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு 300 ml தண்ணி. வறுத்த சேமியா வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு 180 கிராம்ஸ்க்கு வந்து வறுத்த சேமியா வாங்கியிருக்கேன். இப்போ அந்த நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம்னா அதில் நம்ம சேமியாவை இப்போ கொட்டிடலாம். சேமியாவை நல்லா கொட்டிட்டு நல்லா லைட்டாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஈவனாக கரண்டி வச்சு கலரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிட்டு சிம்மில் வச்சு மூடிடணும். மூடிட்டு 2 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட கமன்னு பிரியாணி ஸ்மெல்லோட சூப்பரான பிரியாணி சேமியா நம்மளுக்கு அட்டகாசமாக ரெடி ஆயிரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நைட்டே நீங்கள் மார்னிங் வந்து சீக்கிரமாக பண்ணுறதுல வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணி சீக்கிரமாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் நிறைய எடுக்கும். ஆனால் நீங்கள் நைட்டே வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டி வச்சுட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு 2 மினிட்ஸில் டக்குன்னு உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் மண்டே பண்ணுங்கள். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கறி எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கறி எடுக்கிறதுனால மண்டே அந்த கறி குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கறி குழம்பு, நேற்று வச்ச கறி குழம்பு, மீன் குழம்பு, பழைய குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி கூட சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாயில சுவை நாட்டியமாடும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் வேணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.